ஸ்டாலின் கை காட்டுபவர் தான் பிரதமர் என்றது திமுக. இப்பொழுது என்ன ஆனது? அவர் போய் பிரதமர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு வந்துட்டார்ல, நம்ம இனிமேல் உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நம்ம சமாதானமா இருப்போம் அப்படின்னு. அப்போ ஸ்டாலின் யாரை பார்த்து கை காட்டுபவரோனா, கை காட்டுபவர் மட்டும் இல்லை, போய் கை கொடுத்துட்டே வந்துட்டார். இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பது மக்களின் தீர்ப்பு என்கிறாரே திருமாவளவன். இடம் 2 சீட்லேயே நிற்கிறோம்ல, நம்ம விழுப்புரம் சிதம்பரம் தாண்டி போக மாட்டோமா, முடியலையே. கலைஞர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார், மோடி 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்தபோது என்ன செய்திருப்பார், என்ன பேசியிருப்பார்? பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றிவிடற்கு என்றான் திராவிட போர்வாள் வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை. சோனியா ராகுல் என்று சொல்லி பாருங்கள், உதடு ஒட்டாது. மோடி என்று சொல்லுங்கள். முதல்வர் ஸ்டாலின் மிரட்டியதாக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியார் வர மறுத்தார் என்கிறார் பிஜேபி நிர்வாகி சக்கரவர்த்தி. இதெல்லாம் சக்கரவர்த்தி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சாரு. நம்ம தேர்தல் நிர்வாகி தேர்தலுக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மறைமுக கூட்டணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குன்னு. நம்ம ஒரு முக்கியமான கேள்வின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனை எப்போதான் தீரும் அப்படின்னு கேட்கிறார். மக்களை பிச்சைக்காரர்களாகவே இலவசத்திற்கு அலைபவர்களாகவே வைத்து கொண்டிருந்தால்தான் இவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க, எப்போ தீரும் இதெல்லாம் கேள்வியெல்லாம் விட்டுடுங்க. வேற தண்ணி பிரச்சனை இருக்குது, வச்சுட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா அது முனக்கடையில் இருக்குது, போய் பார்த்து நீங்கள் தாகத்துக்கு ஏதாவது சரி பண்ணீங்க. அமைச்சர் பதவி கொடுத்தாலும் தமிழகத்தில் பாஜக வளரவே வளராது என்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. பாஜக வளராது, அதிமுக அழிந்து விட்டது, நாம் தமிழர் நசுங்கி விட்டது, இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் கட்சி ஆவறதை பாருங்க, இறங்கிக்கிட்டே வருது. ஜெயிச்சிட்டீங்க 40 சீட், அது வேறு விஷயம். பட் வாக்கு வங்கி இறங்கிட்டு வருது. மக்களை மாக்களாக இப்படி வைத்திருப்பது தான் திராவிட மாடல். இதை தாண்டி மக்கள் ஒரு படிச்சு கிடிச்சு விழிப்புணர்வு ஆகிட்டான், இவங்க காலி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு, அதுவும் அமைச்சரவை அமைக்கப்பட்ட பிறகு திரிசக்தியாருடைய நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக தொடங்க இருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லிடுறேன். நம்ம நேயர்கள் ஒருத்தர் SM மகேந்திரன் ஒருத்தர் பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு, திரிசக்தியார் என்பது அது என்ன பட்டப்பெயரா, நீங்கள் வாங்கிய பட்டமான்னு கேட்டிருந்தாரு. கேட்டதுக்கு பதில் சொல்கிறது தான் நம்ம கடமை. அதாவது திரிசக்தி, அதாவது என்னுடைய குழுமம், நான் இந்தோனேஷியாவில் தொழில் செய்த பொழுது என்னுடைய நிறுவனங்களுக்கு பெயர் திரிசக்தி என்ற குழுமம். அதுக்கப்புறம் சென்னையில் 6 பத்திரிகைகள் ஆரம்பித்து வந்த போதும் திரிசக்தி குழுமம். இது எதனால் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய குலதெய்வம் சரஸ்வதி லக்ஷ்மி இணைந்த பார்வதி உள்ள திருநாகேஸ்வரம் கும்போணம் பக்கத்தில் அந்த கோயிலில் இருக்கிற லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி 3 சேர்ந்த திரிசக்தி. அதனால திரிசக்தி அப்படின்னு பத்திரிகையாளர் அலுவலகத்தில் கூட நம்ம கட்டடத்தில் கூட திரிசக்தின்னு போட்டாது. எதுக்காகனா, நான் முதல்ல இங்கே நாடகம் டிவிலெல்லாம் ஹீரோவெல்லாம் நடிச்சிருந்த போது அப்போ சுந்தர்ராமன் வரும்போது IOB சுந்தர்ராமன் சொல்லுவாங்க. நான் ஐகோபியில் வங்கியில் வேலை செஞ்சதால இந்தோனேஷியா போனோன்னா ராமன்ற பேர் ரகுமான் ஆக்கிட்டாங்க. அவங்க இந்தோனேஷியன், அவங்களுக்கு ராமன் சொல்ல வரல, ரகுமான் அப்படின்னா இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திரிசக்தி நம்ம குழுமம் தொடங்கணும், பல நிறுவனங்கள் பல 1000 கோடிக்கு நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம். இங்கே திரிசக்தி குழுமம்னு ஆரம்பித்தோம். ஸோ அது என்னுடைய பட்டப்பெயர் இல்லை, ஒரு அடையாள பெயர். உண்மையிலேயே பட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்த செவாலியே பட்டம் வாங்கியிருக்கிறேன். அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று கொடுத்த கௌரவ டாக்டர் பட்டம். பட் அதெல்லாம் என் பேருக்கு முன்னால் நான் போட்டுக்க விருப்பம் இல்லை. என்னை இந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு நிறுத்திய
அன்னை திருசக்தி அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு மற்றவங்களும் அந்த திருசக்தி சுந்தரராமன் சொல்லிட்டாங்க. தொடங்கணுன்றப்பவே திருசக்தியார் திருசக்தியார் நீங்க பேரையே வச்சீங்க. ஆமா, அது திருசக்தின்னு தான் சொல்லணும். திருசக்தியார்னு நீங்களாம் வச்சுட்டீங்க. எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு கணக்கு பண்ணி நீங்க கொஞ்சம் அந்த நினைக்கிறேன். பரவாயில்ல, கேள்விக்கு போவோம். முத கேள்வியே வீர கதிரவன் புதுக்கோட்டை. சரிங்க. இவ்வளவு தேர்தல் அமக்களத்திலையும் ரணகலத்திலையும் திருசக்தியார் குஷியா இருக்கிற மாதிரியே தெரியுது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இல்ல, அது என்ன கதை? அது இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எந்த ஊர் அரசியலாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் சந்தோஷமாவோ மகிழ்ச்சி அதான் இதுவாக இருக்கிற குஷியாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு இதுலேயும் எவ்வளோ நாட்டில் வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. ஒரு தம்பதியர் அவங்க வந்து ஐஏஎஃப்ல இருந்து இந்தியன் அதாவது விமானப்படையிலேருந்து ரிட்டையர் ஆனவர். அவரும் அவருடைய மனைவி, அவங்க பேர் வந்து யோகேஷ் சித்தாடா, சுமிதா சித்தாடே. அவங்க நியமாக மராட்டிக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேரை பார்த்து. இந்த சியாச்சன் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் சியாச்சின் பனிமலை இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போனாலே மூச்சு விட முடியாது. இராணுவ வீரர்களே மூச்சு விட முடியாமல் வந்து சிரமப்பட்டவங்க இருக்காங்க. ஒன்று ரெண்டு இதனால் மரணமடைந்தவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடியது. அவர் வந்து தன்னுடைய சொத்தை ரிட்டையர் ஆகி அந்த பென்ஷன் அப்புறம் வீடு எல்லாத்தையும் விற்று ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு சியாச்சனில் வந்து ஒரு ஆக்சிஜன் அமைப்பு வீடு மாதிரி ஒன்று, அதில் போனால் அந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி வந்து ஒன்று ஆக்சிஜன் அதாவது உற்பத்தி செய்கிற பிளான்ட் உள்ள அமைப்பு மட்டும் இல்லை, அங்கிருந்து உற்பத்தியாகி அதை வந்து குழாய் மூலம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுங்க, ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரு மினி தொழிற்சாலை. 1.25 கோடி ரூபாய்க்கு அங்கே வந்து அதை போய் வந்து அவர் நிறுவியிருக்காரு. இவரோட சொத்தெல்லாம் விற்றுட்டாரு. பென்ஷனில் அந்த வரும்ல கிராஜுவிட்டி பணங்கன்னு அந்த ஓய்வு அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு 1.25 கோடிக்கு இவர் சாதாரணமாக ஐஏஎஃப்ல சாதாரணமான ஒரு வீரராகவோ ஏதோ ஒரு பதவியில் இருந்திருக்காரு. அந்த அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து போய் பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களை அழைத்து கௌரவித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையும் கௌரவித்தது நல்ல விஷயம். ஆனாலும் வந்து இதை மாதிரி வந்து இராணுவத்தில் ஏன்னா நமக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு நமக்கு வந்து அந்த சியாச்சின் தெரியாது. மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே நாட்டுக்கு. நம்ம இங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தன் திட்டிகிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இங்கே கொள்ளை அடிச்சிட்டு இருக்கோங்கிறவனுக்கெல்லாம் அங்கே அவன் உயிரை கொடுத்து குடும்பத்தை வந்து கூட கவனிக்க முடியாமல் இருக்கான்னு அப்போ நினச்சேன். இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளை நினைக்கும் போது நமக்கு ஒன்றே அப்படியே சோகமாக ஆகிடுது. இதை நினைக்கும் போது இப்படியும் இந்தியர்கள் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. போகிற போக்கில் நம்ம அந்த ஊழல் அது சேர்த்து அந்த நம்மன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே பகீர்னாச்சு, நம்ம ஊழல் பண்ணோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி நடக்குது. அப்படி சரி சொல்லுங்க. சரி, வேலாயுதம் குடியாத்தம் ஸ்டாலின் கை காட்டுபவர் தான் பிரதமர் என்றது திமுக. இப்பொழுது என்ன ஆனது? இல்லை உங்களுக்கு நம்ம இந்த கேள்விக்கான விடையை நம்ம ஏற்கனவே சூசகமாக சொல்லிட்டோம். அவர் அதை சரியாக புரிதல் இல்லை, அவருக்கு கேட்டிருக்காரு. ஸ்டாலின் கை காட்டுபவர் தான் பிரதமர். நம்ம கூட முன்னால் கிண்டலாக சொன்னோம், பிரதமராக யார் வந்தாரோ அவங்கள பார்த்து இங்கேருந்து கை காட்டிட்டு வாருன்னு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கிருந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே ஒருத்தர் ரகசியமாக இங்கேருந்து போனார். போய் அங்கே போயிட்டு கவலைப்படாதீங்க, தூது கவலைப்படாதீங்க, பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் இருப்போம், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு. யார் அவர்? ராஜா கண்ணு. வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம். ராஜா கண்ணு. ராஜா கண்ணுன்னா யார் நீங்கள் கேட்கணும். இப்போ ராஜா கண்ணுன்னா யாருன்னு கேட்குறேன். ராஜா கண்ணு சிவாஜி கணேசன் படம்லாம் பார்ப்பீங்களா? நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் படத்தில் நிறையா இப்போ ஃபேமஸான படம் இருக்குது, சிலது சுமாராக ஓடினது இருக்குது. அதில் ஒரு படம் எனக்கு பிடிச்ச படம் சுமாராக தான் ஓடிச்சு. நான் அதை சொல்கிறேன், அதோட கேள்வி ஃபர்தராக கேட்காம அடுத்த கேள்விக்கு போயிடணும். லாரி டிரைவர் ராஜா கண்ணு. இருங்க வரேன். இப்போ இவ்வளோத்துன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை கூட கேட்கக்கூடாதா? வம்புல மாட்ட விடாமல் கேளுங்க. லாரி டு கப்பல்னு வச்சுக்கலாங்களா? பயிற்சி அதுதானே பரிணாம வளர்ச்சி தானே. அது பரிணாம வளர்ச்சி. சும்மா லாரியே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு காலத்துல கப்பல் ஓட்ட வேணாமா? ஆனாலும் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரை அனுப்பிச்சு கொண்டு போய் சொல்லிட்டாங்கல்ல. அவர் போய் பிரதமர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு வந்துட்டார்ல, நம்ம இனிமேல் உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நம்ம சமாதானமா இருப்போம் அப்படின்னு. அப்போ வந்து ஸ்டாலின் யாரை பார்த்து கை காட்டுபவரோனா கை காட்டுபவர் மட்டும் இல்ல, போய் கை கொடுத்துட்டே வந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேடிக்கைன்னா, உங்களுக்கு எதுனா பிரச்சனைன்னா சொல்லுங்க,
நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அதோடைய அர்த்தமே பிரச்சனையே இவங்களுக்கு தானே. இல்ல, அது மட்டும் இல்ல, அர்த்தமே என்னன்னா, ஐயா எங்க பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு நல்லபடியா செய்து கொடுங்கய்யான்னு அர்த்தம். நாங்க வெள்ளை துணியோட வந்துட்டோம். அதான். சரி, சவுந்தரராஜன் சிம்மக்கல், இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பது மக்களின் தீர்ப்பு என்கிறாரே திருமாவளவன். இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவப்பட வேண்டும்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. என்ன ஒரு சுயநலமற்ற ஒரு தலைவர் பாருங்க. இவ்வளவு வருஷத்துல தான் பக்குவப்படணும்னு வந்து நினைக்காம எந்த முயற்சியும் அதுக்காக எடுக்காம இந்தியா கூட்டணி பக்குவப்படணும்னு மற்றவங்களுக்காக கவலைப்படுறாரு பாருங்க. அவருக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் அடிக்கும். தன்னலமற்ற ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன். நம்ம பக்குவப்படணுன்ற ஒரு நினைப்பே இல்லாம, எப்போ பக்குவப்பட போறோன்ற ஒரு கவலையும் இல்லாம, அவங்க பக்குவப்படணும், அவங்க நல்லா இருக்கணும், பிரமாதம். இதுல இப்ப எனக்கு என்னன்னா, திரிசக்தியார் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேனா இல்லைங்களா? சரி, அப்ப நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தப்பா ரைட்டுங்களா? கரெக்ட், அது இருக்கலாம். அவங்க பக்குவப்பட்டாங்கன்னா, என்ன பக்குவப்பட்டாங்க நல்லா இருப்பாங்க, எங்களுக்கு நல்லது. இல்லை, அது கரெக்ட். அவங்க பக்குவப்பட்டா திமுக பக்குவப்படும், திமுக பக்குவப்பட்டா நம்ம பக்குவப்படலாம். ஆமா, நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் அதில் 2 சீட்லேருந்து என்னைக்காவது ஒரு நாள் 3 சீட்டுக்கு போவானாமா. 3 சீட்னா அந்த 3 சீட் அது இல்லை, இடம் 2 சீட்லேயே நிற்கிறோம்ல. நம்ம விழுப்புரம் சிதம்பரம் தாண்டி போக மாட்டோமா, முடியலையே. அப்போ 2லேருந்து நம்ம 3க்கு போனோம்னா அவங்க பக்குவப்பட்டு இவங்க பக்குவப்பட்டு நம்ம பக்குவப்பட்டுலாம். அதான் பக்குவம். சரி, செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385383976. அடுத்த ஒரு கேள்வி, ரொம்ப ஏற்கனவே வந்து திரிசக்தியார் தான் ரொம்ப குசும்பு பிடிச்சவர்னு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த வடிவேல் ராஜன் மதுரை உங்களை ஏதோ ஒன்று செய்யணும்னு முடிவோட அடிக்கடி இந்த கேள்வி வைக்கிறாரு. சரிங்க, கலைஞர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் மோடி 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்தபோது என்ன செய்திருப்பார், என்ன பேசியிருப்பார்? கலைஞர் உயிரோடு இருந்தா மோடி வந்தபோது நான் கலைஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி சொல்லுவேன். ஆனால் குறுக்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, குறுக்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா கலைஞரே இப்போ எழுந்து வந்து ஒரு உரையாற்ற போறாரு. எவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி, அவருடைய உரைக்கு குறுக்க பேசலாமா? மரியாதை குறைச்ச இல்லையா? ஒரு முடிச்சோடனே நீங்கள் எழுந்து வர போறாரு கலைஞர். இப்போ எழுந்து இப்போ போறாரு. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு இது அவர் காதில் விழுந்துருச்சு. இப்போ வராரு அவர். தயிர் வடை இப்போ நாங்கள் வைக்கணும், ரெடியாக வச்சுக்கலாம். தயிர் வடை வச்சு ஆரம்பிச்சிடலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றிவிடற்கு என்றான் திராவிட போர்வாள் வான்புகழ் வள்ளுவ பெருந்தகை. சோனியா ராகுல் என்று சொல்லி பாருங்கள், உதடு ஒட்டாது. மோடி என்று சொல்லுங்கள், உதடு மட்டுமல்ல உள்ளமும் ஒட்டி கொள்ளும். தமிழ் மீது, தமிழர் நலன் மீது பற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தமிழருக்கு நன்மை புரியும் இடத்தில் இருப்பவர்க்கு தேசக்கரம் நீட்டுவதும் பாசம் காட்டுவதும் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழனின் உதிரத்தில் ஊறி கிடக்கும் பண்பு. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்றாரே அறிஞர் அண்ணா. அவர் வழியில் வந்த நாம் சேற்றில் மலர்ந்த செந்தாமரைக்கு செம்மை சேர்க்கிறோம், அவ்வளவுதான். எனது அருமை நண்பர் மோடியை பார்க்கும் போதெல்லாம் தமிழ் தந்தை பெரியாரின் முகம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இருவருமே வெண்தாடி வேந்தர்கள், வையகம் போற்றும் மாந்தர்கள். தமிழன் என்றுவே அன்புக்கும் ஆதரவிற்கும் கட்டுப்பட்டவன். வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்றோமே தவிர வெள்ளையனின் அடிவரடியாக இருந்த காங்கிரசின் கொள்ளநரித்தனத்தில் கட்டுண்டது போதும் தமிழா, எழுந்திரு, விண்ணை தொடு, வித்தை தெரிந்தவன் நீ. உன் ஆணையை அடிபணிந்து நிறைவேற்ற கழக கண்மணிகள் பாராளுமன்றத்திற்கு பயணப்பட இருக்கிறார்கள். மதவாத அரசியலை முறியடிக்க வந்த மதவாத அரசியலை முறியடிக்க வந்த மாமனிதர் மோடியுடன் கைகோர்த்து மானுடத்தையே வெல்வோம். உற்சாகத்தோடு உறங்கச் செல்லும் உடன்பிறப்பே, திராவிடம் தரணியாளும் தருணம் வந்துவிட்டது. மோடியை பற்றி கலைஞர் சொல்லியிருப்பார்,
மோடின்னு சொன்னால் தான் உடம்பு விட்டுன்னு சொல்லி அங்கே போய் இந்த நேரம் வந்து ஒரு 4 மினிஸ்டர் 4 கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்திருப்பார் திமுகவுக்கு. உடனே என்ன பண்ணுவார், நம்ம கவி பேரரசு இருக்கார் இல்லையா, ஒரு மணி நேரம் பொறுத்து அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. ஒத்தமிழ் வித்தகர் தானை தலைவர் கலைஞரின் முழக்கம் கேட்டு மூச்சுவிட மறந்து விட்டேன், மகிழ்ச்சி ஆற்றில் முழுவதுமாய் முழுகிவிட்டேன், இனி சுட்டு தகிக்கும் சூரியனுக்கும் வேர்க்கும், தமிழனின் உயரத்தை தரணியே அண்ணாந்து பார்க்கும், உடைவாளை விட கூர்மையான உரைவாளை ஏந்தி உண்மையை மட்டுமே உறக்க பேசும் தமிழர் தலைவராம் கலைஞரின் உலகார்ந்த ராஜ பார்வையை கண்டு சிந்திக்கிறேன், சிலிர்த்து போகிறேன். ஐயா வைரமுத்து அவர் எழுதி இருப்பாருன்றீங்க. கலைஞர் இந்த கவிதை எழுதுனதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். மோடி இப்போ 3வது தடவை வரும்போது கலைஞர் இல்லாமல் போயிட்டாரு. இரவு பேசும்போது கேள்வி வந்து குறிச்சிக்குங்க ஏகலைவன் கேள்வி அனுப்ப சொன்னீங்க, அனுப்பிட்டோம் வாட்ஸ்அப்ல. ஆமா, இந்த கேள்வி மட்டும் குறிச்சிக்குங்க ஏகலைவன்றப்ப எனக்கு புரியல. ஆமா, இவ்வளவு உட்காந்து எழுதிக்கிறார் கலைஞர். என்ன யோசனை பண்ண, கலைஞர் வந்து என்ன பேசியிருப்பாருன்னு யோசனை பண்ணேன். சரி, அது அவர் பாணியிலேயே சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தயார் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாங்களா? இப்ப கேள். இப்ப பாருங்க, தமிழ் தந்தை முத்தமிழ் தந்தை முத்தமிழ் வித்தகர், அவர் தமிழ் தந்தை பெரியார். ஆமாமா, பட்டம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. தமிழ் தந்தை பெரியார் தானே மோடி? இல்ல மோடி இல்ல, தமிழ் தந்தை பெரியார் இருவருமே வெண்டாடி வேண்டார். அதான் சொல்ல வரேன், மோடியை தான் சொல்றாரு. தமிழ் தந்தை பெரியாரு, அதே பெரியார் இவரும் ஒன்று தான்றார். இவர் பெரியாரும் மோடியும் ஒன்றுதான். இவர் தான் மோடியை தான் பெரியாருன்றாரு. ஒன்றும் இல்லைங்க, மோடி ஜெயிச்சிட்டாரு, நமக்கு 4 சீட்டு வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், இதெல்லாம் பேசிதானே ஆகணும். இப்படித்தானே அவரு வந்து தமிழ்நாட்டின் நலன் கருதி கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதுறாருங்க. நல்லா கவனிச்சுங்க, தமிழ்நாட்டின் நலன் கருதி, மற்ற நலன்லாம் இல்லை. இவர் கவிஞர் ஏன் கூட வந்தாரு? இவர் எப்பவுமே இவர் வந்து அவர் என்ன பேசினாலும் அதை வந்து ஒட்டி பேசினாதான் பெட்டி இது எல்லாமே நல்லா வரும். ஒட்டி பேசினாதான் வரும். சரி, வாயில் பெட்டின்னு வந்துருச்சு, என்ன பண்ணுறது சொல்லுங்க, வரும். அதனால் வந்து அதாவது அவருக்கு பெட்டி பெட்டியாக அவருக்கு வாய்ப்புகள் வரும். நம்ம அதை சொல்ல வந்தோம், வாய்ப்புகள். ஏன்னா அவர் கவி பேரரசு இல்லையா, அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள், மற்ற வாய்ப்புகள், அரசவை கவிஞர் பட்டம் வரலாம், அரசு கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெட்டி பெட்டியாக வாய்ப்புகள் வரும்ன்றத சொல்ல வந்தோம் நம்ம. சரிங்க ஐயா. மலர்விழி மணிவண்ணன், திருச்சி. முதல்வர் ஸ்டாலின் மிரட்டியதால் தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியார் வர மறுத்தார் என்கிறார் பிஜேபி நிர்வாகி சக்கரவர்த்தி. அதாவது யாரு, ஸ்டாலின் மிரட்டியதால் தான் எடப்பாடி வந்து, முதல்வர் ஸ்டாலின் மிரட்டினால்தான் தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி போக மறுத்தாரு. இதெல்லாம் சக்கரவர்த்தி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சாரு. நம்ம தேர்தல் நிர்வாகி தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஒரு மறைமுக கூட்டணி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குன்னு நம்ம பேசினோமே, அது என்ன அர்த்தம்? அதை தான் அவர் நம்ம அப்படி கொஞ்சம் நம்மளுடைய பாணியில் சொன்னதை அவர் கொஞ்சம் சக்கரவர்த்தி கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எதை வச்சு பயமுறுத்தியிருப்பாரு? மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க, பயங்கர மழை வருது, கொடை, அதான் இந்த கொடையை வச்சு, புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? இந்த கொடையை வச்சு, சரி சரி, அந்த கொடையை வச்சு ஒரு கால் பயமுறுத்தி இருக்கலாம். இந்த கொடையினால வர பிரச்சனையா இருக்கலாம். கொடைனாலவங்க கொடை நாடுங்களா? எனக்கு தெளிவாக அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது விஷயமான வந்து நமக்கு வந்து இருக்கு, சிக்கல்கள். அந்த கொடையினால் ஒரு கால் வேண்டாம்னு சொல்லி பயம், அந்த பயத்தில் தான் ஒரு கால் பாஜகவோட கூட்டணி. அதைத்தான் வந்து அவர் பூடகமாக சொல்கிறாரு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் என்ன நினைப்பார் நமக்கு தெரியல. உண்மையில் அப்படி தான் இருக்கும்னு நம்மளது சந்தேகம் தான் சொல்கிறீங்க. நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஒரு கேள்வி பேசுனதை வச்சு வீரராகவன் திருவள்ளூர்லேருந்து கேட்குறாரு. பேச்சிப்பாறை தண்ணீர் திறப்பு அப்பாவு கடிதம் பற்றி திரிசக்தியார் ராவணாவில் பேசிய சில நாட்களேயே தண்ணீர் திறந்து விடப்பட்டு விட்டதுன்னு ஒன்று. மெரினா கடற்கரையில், அதாவது கான்ட்ராக்ட் முடிந்த பிறகும் கார் வாகனங்களுக்கு, அதாவது இருசக்கர வாகன காருக்கு வந்து டோக்கன் போடுறதை பற்றி பேசியிருந்தீங்க, அதுவும் அடுத்த நாளே பேசுபொருளானதுன்னு கேட்டிருக்கிறார். பேச்சிப்பாறையில் நம்ம சொன்னால் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அந்த கடலில் கலக்க விடுறதுக்கு எதுக்கு கடிதம், அது பண்ணலாமேன்னு. அப்போ என்ன அது ஒன்று தெரியுது.
மெரினாவை பற்றி பேசணும். உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்ப்பரேஷன் அதிகாரி கார்பரேஷன் வந்து இலவச கட்டணம் இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல், இதுக்கப்புறம் போடுற வரைக்கும் வாங்கல, அதுக்கப்புறம் போட்டாலும் இனிமேல் வந்து இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் போர்டு மூலமாக செய்ய போகிறோம். கார்பரேஷனே அதாவது பிரைவேட் கான்ட்ராக்டர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுலேருந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம், நம்ம வாழ்த்துவோம், இப்படி அதாவது பாராட்டுவோம். ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்தது. இதனால நம்ம ஒரு கூடுதலான ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னால், அப்போ ராவணா நிகழ்ச்சியை ராவணா திருசக்தியார் நிகழ்ச்சியை கவனிக்கிறாங்க. அது வந்து முதல்வர் காதுக்கு போகுது. ஏன்னா முதல்வருக்கு லெட்டர் எழுதி தான் பதில் போடல. இப்போ அதே மாதிரி இப்போ மாநகராட்சி ஆணையர்னாலும் அது அந்த தமிழக அரசுக்கு போகுது. அதை முதல்வர் அல்லது குறிப்பிட்ட தமிழக அரசு உயர் அதிகாரிகளுக்கு முறையாக எடுத்து சென்ற உளவுத்துறைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதுங்க ஐயா. ஆமாம். அடுத்தது வந்து வைகை மைந்தன் மேலூர் திருசக்தியார் சொன்னது போலவே வேலுமணி ரூபத்தில் அதிமுகவுக்கு தலைவலி தொடங்கிவிட்டது. நம்ம சொன்னது எது நடக்கலை இங்கே வந்து நம்ம இதை கிட்டத்தட்ட தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாலேயே சொல்லிட்டோம். ஆமாம், அதுக்கு டைட்டில் கூட கொடுத்துருந்தோம், செங்கோட்டையனை தலைவரை உட்கார வச்சுட்டு வேலுமணி கண்ட்ரோலில் கொண்டு வந்து வரப்போகுதுன்னு. இப்போ வேலுமணி என்ன பேசினாரு, பிஜேபியோட சேர்ந்துருந்தா 35-40 கூட்டணி வந்திருக்குன்னு. உடனே வந்து ஜெயக்குமார்லாம் வந்து என்ன சொல்லிட்டாரு, அது வந்து வேலுமணியின் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. உடனே எடப்பாடி உடனே என்ன பேசுறாருன்னா, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிறாரு. எனக்கும் வேலுமணிக்கும் சில பேர் இடைவெளி ஏற்படுத்த முயல்கிறார்கள். இப்படி சொல்லும் போதே எங்க அப்பா குதிரை உள்ள இல்லைன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து என்னன்னா, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த புகழேந்தி, கேசி பழனிசாமி, நம்ம ஜேசிடி பிரபாகரன், அந்த பக்கம் ஓபிஎஸ் பார்க்கறதவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்து இப்போ புதுசா ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வரும்போது எடப்பாடி அவசரமா என்ன சொல்றாரு, ஜெயக்குமாரும் சொல்றாரு 2026 கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம சொல்ல வரோம். இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அங்க என்ன நடக்க போகுது. வேலுமணி வந்து சும்மாவா பேசியிருப்பாரு, 35-40 வந்திருக்கும்னு சொல்லி பேசியிருப்பாருன்னா, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ நமக்கு தெரியல. ஏதோ ஒரு குரல் வந்துச்சு, அவர் வந்து கரெக்டா பேசியிருக்காரு. இவங்க எல்லாம் வந்து யார் பேசியிருக்கிறாருங்க? வேலுமணி பேசியிருக்காரு. எங்கிருந்தோங்க குரலுங்க அப்படி அண்ணாந்து பாருங்க, அங்கிருந்து அந்த பக்கம் மேற்கு வடக்கு பாருங்க, அப்படி மேல பாருங்க, இந்தியாவுடைய உச்சியை நோக்கி பாருங்க, அங்கிருந்து குரல் வந்தது, அவர் பேசிட்டாரு. இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆட்டம் கண்டு போச்சு, அஜ்ஜோ இது மாதிரி நடக்க போதே, அப்படி அது இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் அதிமுக இப்ப பாருங்க, நான் ரகுபதி சட்ட அமைச்சர் ரகுபதி கூட சொல்லியிருக்காரு, எனக்கு அதிமுகவை பற்றி பேச எல்லா தகுதியும் இருக்குது. அங்கிருந்து தானே வந்தார் இவரு. அங்கே ஒரு குரூப்பாக புறப்பட்டு வந்தாங்கல்ல, சாமியே ஐயப்போன்னு ஒரு பெரிய குரூப் வந்துச்சு திமுகவுக்கு, அதில் இவரும் ஒருத்தர். அப்போ வந்து அதனால வந்து அவர் வந்து அதிமுகவை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதிகள் இருக்கு, நான் பேசுவேன். அதிமுகவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகுது, நடக்கட்டும், சுவாரஸ்யங்களை நம்மளும் பார்த்து ரசிப்போம். இடையில வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு கேள்விங்க. ராமலிங்க வள்ளலார் தெரு, மதுரை ஸ்ரீ மீனாட்சி நகர், வலசரவக்கம், அங்கேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார், பேர் ரகுநாதன். ஒரு முக்கியமான கேள்வின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனை எப்போதான் தீரும் அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் அதான் தெருவுக்கு தெரு வச்சு நான் தான் கொடுக்குறோம், அப்புறம் என்ன தண்ணீர் அதை வாங்கி குடிக்க வேண்டியதானே? இல்லை, நீங்கள் இதுங்க வரேன். இல்லை, என்ன பிரச்சனை எனக்கு புரியல. தண்ணீர் நான் வந்து குடி தண்ணீர், முல்லை பெரியாறு தண்ணீர், கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணீர், பாலாற்று தண்ணீர், இந்த தண்ணீர் பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு கேட்குறாரு. 40 பேரும் இப்போ வந்துட்டாங்க, அந்த அர்த்தத்தில் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற வந்து இல்லை, நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த ஊட்டியில் வர மொயாரை வந்து தடுப்பணை கட்டினாலே காவிரியும் தேவையில்லை, வேறு எதுவுமே நமக்கு முல்லை பெரியாரை பற்றிலாம் பேசவே வேண்டியதில்லைன்னு நாங்கள் கட்டிடுவோமா, பிரச்சனையை அப்படி அது மட்டும் இல்லை, பிரச்சனையை தீர்த்துருவோமா, விவசாயிகள் சந்தோஷமாக விவசாயம் பண்ண விட்டுருவோமா? என்கிட்ட இலவசத்துக்கு வரமாட்டீங்கல்ல, அதான் சொல்கிறேன். உங்களை வந்து இப்படியே பிச்சைக்காரனாவே இந்த எமராத ஒரு படத்தை சொல்லுவா, அதே இவனுங்களை இப்படியே பிச்சைக்காரனாவே வச்சாதான் சரியா இருக்கும்னு ஏதோ ஒரு எமராத ஒரு படத்துல சொல்லுவாரு.
அந்த மாதிரி மக்களை பிச்சைக்காரர்களாகவே இலவசத்திற்கு அலைபவர்களாகவே வைத்து கொண்டிருந்தால்தான் இவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க, எப்போ தீரும் இதெல்லாம் கேள்வியெல்லாம் விட்டுடுங்க. வேற தண்ணி பிரச்சனை இருக்குது, தீர்த்து வச்சுட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா அது முனக்கடையில் இருக்குது, போய் பார்த்து நீங்கள் தாகத்துக்கு ஏதாவது சரி பண்ணீங்க, அதோட நீங்கள் நிறுத்திங்க. அந்த முல்லை பெரியார் என்னாச்சு, காவிரி என்னாச்சு, இதெல்லாம் வேண்டாத வேலை, இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் தீர்க்க மாட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அடுத்தது சீனிவாசன் கம்பர் நகர் கொளத்தூர் வழக்கமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவர், அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி, டெல்லிக்கு அழைப்பு என்று எல்லா செய்தி ஊடகங்களிலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு அது இல்லை என்று மறுப்பு செய்தி வெளியானது. உண்மையில் என்னதான் நடந்தது திரிசக்தியார்? இல்லை, நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஜோதிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஜெயிச்சாலும் தோற்றாலும் அண்ணாமலை தான் இங்கே மாநில தலைவராக தொடர்வார் அப்படின்னு இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாலேயே அவர் தோக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போது நம்ம சொல்லியிருந்தோம் அவர் ஜெயிக்கிறது 50-50 சான்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வாயில் பூந்தது எதுவுமே கரெக்டாக அப்படி தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அப்படி ஒரு ராசி. ஆனாலும் அது நடந்து போச்சு. அண்ணாமலை ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தான் இங்கே தலைவர்னு சொன்னோம். அது ஏன் அவர் அமைச்சர் ஆவார்னு கிளப்பி விட்டது ஊடகங்கள் கிளப்பி விட்டது. ஊடகங்களை கிளப்பி விட்டது யாருன்னா பாஜகவில் அண்ணாமலை சுற்றியே சில சக்திகள் இருக்குது. அண்ணாமலைங்கிறது கிளப்புனா அந்த இடத்துல உட்காரணும்னு. அவர் அமைச்சராக இருந்தால் மினிஸ்டர், அது என்ன ஜூனியர் அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதில் அமைச்சரை போட்டு ஒரு ஜீப்பை போட்டு ஒரு சைரனை போட்டு அவர் பாட்டில் உட்காந்துருக்கு போகிறாரு, வர போகிறாரு, மாதத்துக்கு ஒரு மெட்ராஸ் வருவார். நம்மளை இங்கே போட்டாக்க நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவங்களுடைய முக்கியத்துவம் கருதி, சுயநலம் கருதி அண்ணாமலை அமைச்சராக போகிறார். அவர் அமித்ஷாவுக்கு அந்த அதாவது உள்துறை அமைச்சரில் இணையமைச்சராக போகிறார் அப்படி இப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. நேற்று தெளிவாக அமித்ஷா சொல்லிட்டாரு, அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை, அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய கணிப்பில் 2026 வரைக்கும் அவரை இங்கேயே பாஜக வைத்திருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கணிப்பு. ஏறக்குறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன நடந்துச்சு இடையில அவரை கூப்பிடுறாங்கன்னு அவங்க யாரும் கூப்பிடவே இல்லை. இங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி கிளப்பி விட்டா அங்க ஏதாவது ஒன்று காதல் விழுந்து அண்ணாமலை அமைச்சர் ஆகிடலான்னு அவங்க தான் எல்முருகனை மட்டும் அமைச்சராகிட்டு விட்டுட்டாங்க. அவ்வளோதான். முன்னாடி அப்படி ஒரு திட்டம் இருந்ததா சொல்லி தகவல். அதுக்கு முதல் நாள் தான் ராவணாவிலையும் அதை பற்றி பேசியிருந்தோம். இடையில ஏதோ பெரிய குழப்பம், இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை. என்னுடைய கணக்கில் 6 மாதம் ஆனால் கூட இது என்னுடைய கணிப்பு. இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 2026 வரைக்கும் அண்ணாமலையை இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆட்டம் சரியாக இருக்குன்றீங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதில் வேறு யாராவது ஒரு கால் மறுபடியும் இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் திருப்பி சரி இங்கே இல்லைன்னா அங்கே இல்லைன்னா மேகாலயா, ஏதாவது நாகாலாந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மறுபடியும் அவங்களுக்கு ஆளுநராக போட்டு அனுப்பிச்சி விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படி வேணால் நடக்கலாமே தவிர இவர் வேற எங்கேயோ ஆளுநராகவோ இல்லை அமைச்சராகவோ போவதற்கு வாய்ப்பில்லை. கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9561477333 linesmediaworks@gmail.com. அடுத்தது புகழேந்தி அரியலூர். யாருக்கு இங்கே அமைச்சர் பதவி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது. சேகர் பாபு, அதாவது சென்ற தேர்தலையும் இந்த தேர்தலையும் பார்த்தா சேகர்பாபு அண்ணன் நல்லா அதெல்லாம் ஜம்முன்னு, அவர் அறிவாளி, புட்சாலி, நமக்கு தெரியும் புட்சாலி. அவர் பிஜேபி ஏறத்தாழ ஒரு 8% அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக 0 தான் வாங்கிச்சு. ஆனால் ஓட்டு சதவீதம் 2% அதிகமாக வாங்கியிருக்கு. இது 2, பாஜக 8, நாம் தமிழர் 4% கிட்டத்தட்ட அதிகமாக வாங்கியிருக்கு. சரிங்களா? திமுக 6% குறைவாக வாங்கியிருக்கு.
காங்கிரஸ் கட்சி 2% குறைவாக வாங்கியிருக்கு. அதை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, யாருக்கும் கேட்கக்கூடாது. ஏன் இது ரகசியமா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. ஆக பாஜக இது யார் வந்தாலும் வளர போகிறது இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஒரு படத்தில் இந்த கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து அது பாக்யராஜ் படத்தில் வச்சுட்டு இந்த பாலிடால் வச்சுருப்பாரு. ஊரில் வந்து கிணத்துல வந்து இந்த பொறுக்கி பசங்கள்லாம் வந்து பாலிடாலை கொட்டிடுவேன்னு ரவுடிங்கெல்லாம் மிரட்டுவாங்க. இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க மிரட்டுறாங்க. ரவுடியாக இருந்தால் எவனாக இருந்தாலும் எனக்கு என்ன பையன், ஒரு கடை இவர் கடை வச்சுட்டு வாசலில் கல்லாப்பட்டி சிங்காரம் உட்காந்துருப்பாரு. ஏய் யார் ரவுடி, வாடா இங்கே தான் இருக்குது பாலிடால், எடுத்துருவியா நீ, கிட்ட வந்துடுவியா நீ, மெதுவாக கிட்ட வருவான். அப்புறம் வந்து பாலிடால் மேலே கை வச்சிருவியா நீ, மெதுவாக கை வைப்பான். கை வச்சுட்டா பயந்துருவான். எடுத்துருவியா, கையில் எடுத்துருவான். எடுத்துட்டா ஓடிடுவியா, ஓடிடுவான். இந்த பக்கத்தில் இருக்கலாம், அண்ணே பாலிடால் எடுத்து ஓடிட்டானே, சரி ஓடிட்டான் விடு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பாக்யராஜ் படத்தில் வரும் கல்லாப்பட்டி சிங்காரம். அண்ணன் கல்லாப்பட்டி சிங்காரம் சேகர் பாபு பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு லேசாக தாடி வச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்டில் பேசுகிறாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. எதிர்கட்சியில் நான் அதில் பாஜக ஜெயிக்கும், அதிமுக அதுக்குள்ளேயே போல, நாம் தமிழர் ஜெயிக்கும், இதெல்லாம் போல. எதிர்கட்சிகளுக்கு கூடுதல் வாக்கு சதவீதமும் திமுக காங்கிரஸுக்கு குறைவான வாக்கு சதவீதம் வருது. 2026 பார்ப்போம். அவ்வளோதான் சொல்லுவோம். பாஜக வளராது, அதிமுக அழிந்து விட்டது, நாம் தமிழர் வந்து நசுங்கி விட்டது, இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் கட்சி ஆறுறதை பாருங்க. இறங்கிக்கிட்டே வருது. ஜெயிச்சிட்டீங்க 40 சீட், அது வேறு விஷயம். பட் வாக்கு வங்கி இறங்கிட்டு வருது. திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆமாம், அதை கவலைப்படுங்க. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஊராங்கட்சி அவன் ஏதோ நடத்திட்டு போகிறான், அவன் பிரச்சனை, உங்கள் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. பூமிநாதன் மதுரை, திமுக எம்பிக்கள் 40 பேரும் தமிழகத்துக்கு அவங்க ஜெயிச்சதால் 40 பேர் ஜெயிச்சதால் தமிழகத்திற்கு என்ன பயன் எதிர்பார்க்கிறீர்கள் சக்தி சக்தியார்களே? தம்பி பூமிநாதன், உங்களுக்கு ஏன் இந்த நக்கல்? போன தடவை ஒரே ஒரு சீட்டை மட்டும் விட்டுட்டு பாக்கி 38 ஜெயிச்சோம்ல நாங்கள் பாராளுமன்றத்தில். நாங்கள் என்ன கிழிச்சோம்? 38 கிழிக்காத இப்போ 39 வச்சு நாங்கள் கிழிச்சிருவோமா? உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா? இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 2014 வந்து இவர் சொன்னார், யார், கலைஞர் வந்து அதிமுகவில் வந்து ஒரு சில எம்பிகள் வந்து தேர்வாகி 2014 டெல்லிக்கு போனாங்க. கல்யாணமாகி என்ன பயன்? சாந்தி முகூர்த்தத்திற்கு வழி இல்லையே, அதாவது அமைச்சரவையில் கிடைக்கலையே அவங்களுக்கு. ஆமாம், அவர் தான் பேசினார். ஆமாம், சாந்தி முகூர்த்தத்துக்கு வழி இல்லையேன்னாரு. 40 பேரும் இப்போ கல்யாணம் ஆகி உட்காந்துருக்காங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு வழி இல்லை. அவர் சொன்னது அவருக்கே வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் அண்ணன் துரைமுருகன் கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருப்பாருங்க. நம்மளால அங்கே போவான், அப்படி எம்பியாக போவான் நம்மளு. அப்புறம் பில்டிங்கை பார்ப்பான், இப்படி கட்டினாங்க, இப்படி வச்சு கட்டினாங்களா, அப்படி வச்சு கட்டினாங்களா, அதெல்லாம் பார்ப்பான். அதுக்கப்புறம் வருவான். அப்புறம் அங்கே உட்காந்துருப்பான். என்னவோ பேசுகிறாங்க, நமக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு போவான். கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு, ஹலோ மாமன் நாளைக்கு வந்துடுவேன், அந்த இதெல்லாம் எடுத்து வையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இவ்வளோதான் நம்ம எம்பி. இதை நான் சொல்லலை ஐயா, அண்ணன் துரைமுருகன் பேசுனது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோவில். அது எப்போ பேசுனது. அதுக்கப்புறம் ஆராசா ஒரு தடவை காரில் போகும்போது பேசியிருக்காரு, அந்த வீடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கு. காரில் முன் சீட்டில் உட்காந்துட்டு இப்போல்லாம் கேன்டீனில் பின்னாலேருந்து ஒரு தம்பி கேட்குறாரு, ஒரு கூடவே ஒரு அல்லகை வரும்ல, அதில் யாரோ ஒன்று. இப்போல்லாம் வந்து மோடி வந்ததுக்கப்புறம் இந்த கேன்டீனில் வந்து இந்த நான் வெஜிடேரியனே போடுறது இல்லையே. ஆமாம் தம்பி, இப்போ வந்து மோடி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வெஜிடேரியனாக போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணியம் வந்துருச்சு. அதாவது வெஜிடேரியன்றது பிராமணியமா. இப்போ ரஷ்யாவில், அமெரிக்காவில், யூரோப்பாலலாம் வந்து எல்லாரும் வெஜிடேரியன் ஆகிட்டான். அப்படின்னா அவலாம பூனல் போட்டானான்னு தெரில, பிராமணியத்துக்கு வந்துட்டானான்னு தெரில. சைவம் இருக்கிறாங்களே இங்கே நிறைய பேர் இருக்காங்க பிராமணர்கள் அல்லாத. ஏங்க இப்போது மார்வாடிகள், அதாவது ஜெயின்னு சொல்லக்கூடிய சமணர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிராமணர்களை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த இதில், சைவ சாப்பாட்டில். இந்து மதத்தை சேர்ந்த எத்தனையோ பிரிவினர் வந்து பிராமணர் அல்லாதோர், அவங்களும் வந்து சைவ உணவு அப்படிங்கிறதுக்காங்க. இதை தாண்டி சில பேர் விரும்பி சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நான்வெஜ் அவர் பிராமணியம் வந்துச்சுங்க, முன்னால் மட்டன் சிக்கன் கறிலாம் நல்லா இருந்தது. போனோம் அந்த மூப்பனார் பீரியட்லலாம் குலோப் ஜாமுன்லாம் போடுவாங்க. எடி மூப்பனார் பீரியடில் குலாப் ஜாமுன்லாம் போடுவாங்க, புளியோதரை போடுவாங்க.
அது என்ன மூப்பனார் பீரியட் இல்லைங்க தெரியல. அவரு ஏதாவது சொல்றாரு அந்த மாதிரி. இவர் ஆராசா சொல்றாரு, நான் எங்க போய் நான் பாராளுமன்றத்தில் போய் புளியோதரையா சாப்பிட்டு வர்றேன். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க. நம்ம வந்து அது அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டே வர்றாரு காரில் முன்னால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கு. இது ஒரு பழைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 40 பேரும் இப்போ வந்து போய் என்ன பண்ண போகிறாங்க, இந்த போண்டா பஜ்ஜி. ஏன்னா இனிமேல் அதான் சொல்லிட்டார்ல, பிராமணியம் வந்துருச்சு, ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு, அதனால் வந்து அப்போவே வந்துருச்சு 2014. ஸோ இனிமேல் வந்து மட்டன் கறி சிக்கன் கறி கூட கிடையாது, போண்டா பஜ்ஜி. என்ன மாதிரி கவலை இருக்கு பாருங்க, அதை பாருங்க. இப்ப நீங்க இந்த போண்டா பஜ்ஜி இவங்களுடைய கவலையை பாத்தீங்களா? இவங்க 40 பேர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போய் அங்க குரல் கொடுத்து ஏதாவது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை 1% கூட வருதா? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. அப்படிலாம் நினச்சி கனவு காணாதீங்க. 40 பேர் அங்கே போய் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு வருவாங்க, அதோட சரி. அதில் வேற வருத்தமாக இருக்காங்க, மட்டன் கறி சிக்கன் கறி கிடைக்கலையேன்றது. இதோட சரி. வேற தமிழ்நாட்டு, அதாவது இந்த 40 பேரால் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, தமிழ்நாட்டால் இதனால் வந்து பாராளுமன்றத்துக்கு இந்தியாவுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 40 பேர் சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு மோடி ஏதோ ஒரு பில்லு பாஸ் பண்ணணும் மசோதானா உடனே வந்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு கேன்டீனில் வந்து உட்காந்துட போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஒரு கதை பொருத்தமா என் அனுபவத்தில் வந்துட்டு வாழப்பாடி மந்திரியாக இருந்தபோது அவர்கிட்ட ஒரு நல்ல அவர் ஒரு இதில் நிறைய எழுதுவார், எல்லாம் பண்ணுவார். கிள்ளி வளவன் சொல்லிட்டு அவருடைய காங்கிரஸில் இருந்த தெரியும் அவருக்கு பேரே வந்து புள்ளி விவரம் கிள்ளி வளவன். எந்த தகவலை கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவார், பட்டுன்னு சொல்லிடுவார். இந்த வருஷம் இந்த தேதி அவர் தான் அவர்கிட்ட இருக்கிறாரு. இப்போ மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் 2 பேர் போகிறாங்களாம். இல்லையா கிள்ளி என்ன நல்லா இருக்கியா, எப்படி நல்லா வசதியா, நல்லா செய்கிறாரா அப்படின்னு கேட்டாருனாக்கா, நிறையா அவர் கூட இருக்கிறார்ல செக்ரட்டரியா, பெருசாக என்ன செய்து கொடுத்துருப்பாருன்னு மேலேங்களையும் பார்த்துட்டு, உனக்கு இத்தனை வருஷம் என்ன தூக்கி கொடுத்தாருன்னு கேட்டாரான். நிறைய கட்டி கொடுத்தாருன்னு. அதே தான் எனக்கு தலையில் கட்டி கொடுத்துருக்கா, உனக்கு தூக்கி வைக்கிறோம் போ அப்படின்ட்டாரன். வார்த்தை வேற. அந்த மாதிரி இப்ப 40 பேர் ஏற்கனவே போய் கட்டி இழுத்துன்னு வந்தது இருக்குல்ல. ஆமா, இதுதான் நடக்க போகுது. 38 பேர் போன போது ஒன்றும் கிழிக்கலையா, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை போட்டுறீங்க. அது பாண்டிச்சேரி விடுங்க, நீங்க 38 போல 39 போனோம்னா அப்படியே கிழிச்சு தோரம் கட்டிடுவாங்களா அவங்க. வேலையை பாருங்க. இன்னொரு கேளுங்க ஐயா. மைக்கேல் ராஜ் தாம்பரம். தமிழ்நாட்டில் படிக்க தெரியாதவர்கள் சுமார் 5 லட்சமாமே. இதற்கு வழியே இல்லையா? 5 லட்சம் பேர். சமீபத்தில் ஒரு புள்ளிவரம் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதாவது நீங்க ஃபுல்லா வந்து எல்லாமே எழுத படிக்க தெரிய வேணாம், ஒரு பேப்பர் கொடுத்தா அதை படிக்க தெரிய வேணாம், இல்லை இப்படின்னு எழுதி அதை குறிப்பாக கிராமப்புறங்களில் கொடுத்து படிக்க சொன்னால் அது ஆவான்னு அடையாளம் தெரியாத அப்படின்னு கணக்கு பார்த்தா 5 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க சொல்கிற கணக்கில் 5 லட்சம் பேர் இன்னும் கூட இருக்கலாம். அதில் அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. இதுதான் பெண்களின் முன்னேற்றத்திற்காக, பெண்களின் கல்விக்காக நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். ஓசியில் பஸ்ஸு கொடுக்குறது, இந்த 1000 ரூபா கொடுக்குறதையும் பெரியார் கோயிச்சுக்கு போகிறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பெண்களை பற்றி நீங்கள் இப்படி குறைவாக மதிப்பிடக்கூடாது. பெண்களை பற்றி பேசினாலே உடனே பெரியாருன்னு நீங்கள் கொண்டு போகிறீங்க. எனக்கு அது பிடிக்கல. இல்லை, சகோதரிகள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. வந்த பிற்பாடு தான் நாங்களாம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ வந்து எழுத படிக்க தெரியலன்னு குறை சொன்னீங்கன்னா தப்பாக போய்டும். யாரா டெஃபர்மேஷன் போட்டாலும் போடுவாங்க. அதுக்கு சொல்கிறேன், நான் பயந்துக்கிட்டு இல்லை. அந்த மாதிரி சகோதரிகள் ஒரே தப்பாக பேசுகிறாங்க. எனக்கும் தெரியும், அந்த மாதிரி ஒரு மூத்த சகோதரி நிறைய தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ராவணாவை கூப்பிட்டு அவங்க கூட விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எந்த சகோதரின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் என்னால் வந்து பதில் சொல்ல முடியும். வேண்டாம், அது விட்டுருவோம், அந்த சப்ஜெக்டை விட்டுடுவோம். இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 5 லட்சம் பேரோ இவ்வளவு பேரோ வந்து படிக்காம பெண்களின், நீங்கள் வந்து பெண்களுடைய கல்வி பரவாயில்ல, முதியோர் கல்வி ஓரளவுக்காவது படிக்கிற மாதிரி வந்து அந்த ரேஷன் கார்டு என்ன ஏதோ ஒன்று படிக்கிற மாதிரி ஒன்று, அது முதியோர் கல்வியாவது நான் அதை விட்டுட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், அப்புறம் ஓசியில் பஸ்ஸில் ஏற்றியான அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு கலர் பஸ்ஸுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறம் ஓரம் கட்டிட வேண்டியது. இப்படி வந்து அந்த 5 லட்சமாமே அப்படின்னாங்க. என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மக்களை மக்கள்னா புரியுது இல்லையா, விலங்குகளாக மக்களை மாக்களாக இப்படி வந்து வைத்திருப்பது தான் திராவிட மாடல். இதை தாண்டி மக்கள் வந்து ஒரு படிச்சு கிடிச்சு விழிப்புணர்வு ஆகிட்டான், இவங்க காலி, நாங்கள் என்ன பைத்தியமா, அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்கள் அதே நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து
நாங்கள் மக்களை வந்து 5 லட்சம் இல்லை, இதை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி 10 லட்சம் 15 லட்சம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நல்லதுங்க ஐயா. பகுதி 1 முடிஞ்சிருக்கு. 2வதுல இன்னும் நிறைய பஞ்சாயத்து இருக்கு, பேசுவோம் நம்ம. வணக்கம். வணக்கங்க ஐயா.